பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் சைனாவை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மொத்த உலகத்தோட கவனமும் இப்போ வளைகுடா நாடுகள் பக்கம் இருந்துச்சு. குறிப்பாக இந்த அமெரிக்கா மற்றும் ஈரான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் தான் குளோபல் பாலிடிக்ஸில் ஒரு மையமாக இருந்துச்சு. இப்போது சத்தமே இல்லாமல் சைனாவோடைய இதயத்தில் கை வச்சு ஒரு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடத்தி நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான தகவல்கள், குறிப்பாக இராணுவம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு இன்றைக்கி டார்க் வெப்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சேலுக்கு வந்திருக்கு அப்படின்றதான் இந்த அதிர்ச்சிகரமான செய்தி. இதை செய்தது ஃப்ளேமிங் சைனா அப்படின்ற ஒரு ஹேக்கிங் குரூப். 10 பெட்டாபைட் அளவுக்கான டேட்டா. 10 பெட்டாபைட் அப்படின்றது 10,000 TB. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட மொத்த படத்தையும் எடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டிங்கன்னா அதை விட 6 மடங்கு அதிகமான டேட்டாவை அமெரிக்காவுடைய நேஷ்னல் லைப்ரரியை மொத்தம் ஒரு இதில் போட்டோம் அப்படின்ற போது அதை விட 1000 மடங்கு அதிகமான டேட்டாவை உலகத்திலிருந்தே டேட்டா திருடிட்டு இருக்கக்கூடிய சைனாட்டிருந்தே ஒருத்தன் திருடி இருக்கான் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. ஸோ இதோடைய கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். இது டார்கெட் அப்படின்றது NSCC அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவோடைய டியான்ஜின் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் சென்டர். திருடினது ஒரு சாதாரண நிறுவனத்திலேயோ இல்லை ஒரு மிலிட்ரி பேஸ்லேயோ கிடையாது. திருடின டேட்டா அவங்களுடைய சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து. அமெரிக்காவை விட இந்த இடத்துல டெக்னாலஜியில் முன்னுக்கு இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி மாற்றடிக்கக்கூடிய சைனாவுடைய சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த டேட்டா வந்து திருடப்பட்டிருக்கு. இதோடைய ஐடென்டிட்டி இப்போதைக்கு ஃப்ளேமிங் சைனான்னு வருது. இதில் எந்த உளவுத்துறை சம்மந்தப்பட்டிருக்கு, யார் செய்தாங்க அப்படின்ற தகவல் இது வரைக்கும் வெளியில் வரல. 10 பெட்டாபைட், அதாவது 10,000 TB அளவுக்கான டேட்டா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு VPN, வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு டொமைனுக்குள்ளே புகுந்து பாட்நெட் அப்படின்ற தொழில்நுட்பத்தை டிப்ளாய் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாத காலம் சைலண்ட்டாக அவ்வளோ டேட்டாவையும் சைனாவோட சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியம், இது சைனாவோட இதயம்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் சென்டர் அப்படின்றது டியான்ஜின் மாகாணத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியானே சூப்பர் கம்ப்யூட்டர் சீரியஸில் ஒரு மிக முக்கியமான சூப்பர் கம்ப்யூட்டர். இது வந்து ஒரு நார்மல் கவர்மெண்ட் சர்வர் கிடையாது. இது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். இதில் ஒரு மிக முக்கியமாக சூப்பர் கம்ப்யூட்டர் அஸ் எ சர்வீஸ். இப்போது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியாது. அதுக்கான கோடிக்கணக்கில் வந்து செலவாகும், அதை மெயின்டைனும் பண்ணணும். ஸோ அரசாங்கம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் சென்ட்ரலாக வச்சு எந்தெந்த நிறுவனங்களுக்கு தேவையோ, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு, குறிப்பாக ரிசர்ச்சில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு, இராணுவத்துக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு சர்வீஸாக கொடுக்குறாங்க. அந்தந்த இடத்துல இருந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மூலயமா அவங்க பல இராணுவ விஷயங்கள்ல அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதில் 6,000 கிளைண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்திருக்கிறாங்க. சைனாவோடைய மொத்த இண்டஸ்ட்ரியல் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸுமே இதில் தான் உருவாக்கு. சைனாவோட இண்டஸ்ட்ரியல் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ்ன்றது என்னது? அவங்களுடைய சப்மெரின்ஸ், அவங்களுடைய போர் கப்பல்கள், அவங்களுடைய போர் விமானங்கள், 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறைன்னு அவங்க சொல்லக்கூடியது, அவங்களுடைய மிசைல் ப்ரோக்ராம்ஸு, அவங்களுடைய வார் கேப்பபிலிட்டி, புதுசாக உருவாக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களுடைய தயாரிக்கக்கூடிய, வடிவமைக்கக்கூடிய அந்த மிலிட்ரி காம்ப்ளெக்ஸோட பயன்பாடு, டேட்டா எல்லாமே இதில் தான் இருந்திருக்குது. இதை தவிர சைனாவோடைய ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் ஆஃப் சைனா, நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஃபர்தராக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச்லேருந்து, சைபர் ரிசர்ச்லேருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வெப்பன் சிமுலேஷன் ப்ரோக்ராமே இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் சைனாவுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம்னு இன்னைக்கு இல்லை, ஒரு 10 வருட காலம் முன்னாடி இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு, நான் பேர் குறிப்பிட விரும்பல, ஒரு சீனியர் எக்ஸ்பர்ட் அவர் என்கிட்ட சொன்னது, ஸோ இவங்க சென்ட்ரலைஸ் சிஸ்டம் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பட்டனை தட்டினா
பீஜிங்கில் உட்காந்துக்கிட்டு நார்த்துக்கு பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டோட சிசிடிவி கேமரா கூட அவங்களால பார்க்க முடியுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சதில் ஒரே ஒரு தட்டி ஒரு ஹேக்கிங் குரூப் உள்ள இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் தூக்கியிருக்காங்க அப்படின்றதான் இப்போ அதிர்ச்சிகரமான செய்தி. இந்த செய்தி எப்படி வெளியில் வருதுன்னா, திருடப்பட்ட அந்த டேட்டா பெட்டாபைட் 10 பெட்டாபைட் அளவுக்கான திருடப்பட்ட அந்த டேட்டா இது டெலகிராம் சேனல்ஸ் மூலயமா சேலுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டு டார்க் வெப்ல கிரிப்டோ கரன்சி மூலயமா இதை வந்து வித்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இதில் என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்றதா இப்போ இதோடைய வீரியம் என்ன, இதோடைய தாக்கம் என்ன அப்படின்றத புரிய வைக்கும். இதில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இதை பார்க்கும்பொழுது நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, மறக்காமல் இதை பற்றி ஒரு டீட்டெயில் ஆர்டிக்கல் எழுதுங்க, நம்ம சேனல்லே பப்ளிஷ் பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஏரோஸ்பேஸ் மற்றும் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் J-20 இவங்களோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தோடைய டிசைன், அதோடைய ஆர்கிடெக்சர் கான்செப்ட் ப்ளஸ் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தோடைய சென்சர் ஆர்கிடெக்சர் மற்றும் கான்செப்ட், இதோடைய ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ்னு எடுத்தோம்னா ஸ்டெல்த் ப்ரொஃபைலு, இவங்க சென்சர் எப்படி ஃபியூஸ் பண்ணுறாங்க, இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்ற மொத்த டேட்டாவும் இப்போ டார்க் வெப்பில் சேலுக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸு, இதோடைய கிளைடு வெஹிக்கிள் சிமுலேஷன் டேட்டா, இந்த சோதனையில் இது எப்படி கிளம்பி அது எங்கே போய் எந்த பாதை எடுக்குது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா இது. ஏன்னா இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இதோடைய ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி டெஸ்ட்டு, எப்படி இதை அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே இருக்குது. ஸோ இதை இன்னொரு நாடு கிடச்சதுன்னா அவங்க இதே தொழில்நுட்பத்தை அப்படியே ஜஸ்ட் ரெப்ளிகேட் பண்ண முடியும். அடுத்தது அணுசக்தியில் இயங்கக்கூடிய அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய நியூக்ளியர் சப்மரீன், இதோடைய அக்வஸ்டிக் சிக்னேச்சர், இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோடைய ப்ரொப்பல்ஷன், இதோடைய டிசைன் என்ன எல்லாமே இருக்குது. அடுத்தது மிசைல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அவங்களுடைய மிகப்பெரிய மிசைல் ரெஜிமெண்ட்டு, அவங்களுடைய பாம்ஸு, பங்கர் பஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க, இதோடைய அனிமேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மாடல் என்ன அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஹிம்ராஸ் லான்ச்சரோடைய டார்கெட்டை எப்படி இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய மிக முக்கியமாக அணு ஆயுத மாடலிங் எப்படி இவங்க பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான சிமுலேஷன் அவங்ககிட்ட இருக்குது, டாப் சீக்ரெட் மார்க் டாக்குமெண்ட்ஸ், ஒரு நாட்டோடைய அதாவது சில பேருக்கு மட்டுமே தெரியக்கூடிய ராஜாங்க ரீதியாக இருக்கக்கூடிய உச்சபட்சமான இராணுவ ரகசியங்கள் தான் இன்னைக்கு இது ஓப்பன் சோர்ஸில் வெளியில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் ஹோஃபர் அப்படின்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர், நெட் அஸ்காரி அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவர், இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டோடைய உளவுத்துறை மட்டும்தான் இந்த அளவுக்கு போய் இந்த டேட்டாவை வெளியில் எடுக்க முடியும், அந்த உளவுத்துறை அதாவது நாடு மட்டும்தான் இந்த டேட்டாவை பயன்படுத்த முடியும். இப்போ இந்த டேட்டாவை நீங்களும் நானும் வாங்கி நம்ம J-20 ஸ்டெல்த் ரக விமானத்தை பண்ண முடியுமானா பண்ண முடியாது, அணு ஆயுதம் தயாரிக்க முடியுமானா தயாரிக்க முடியாது. ஆனால் ஒரு அரசாங்கம் நினச்சா முடியும். அதை தான் அவர் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. இது ஏதோ ஒரு டார்க் வெப்ல காசுக்காக பண்ண கூட்டம், ஒரு சைபர் ஹேக்கிங் குரூப், இல்லை பெருமைக்காக பண்ணுறதுன்றது கிடையாது. இது ஒரு உளவுத்துறை தான் செஞ்சுருக்கணும், ஒரு நாட்டோடைய உளவுத்துறை தான் செஞ்சுருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்டாக் சீக்வன்ஸை எடுத்தோம் அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ்டு VPN டொமைன் மூலயமா, அதாவது இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய இந்த 6000 நிறுவனங்கள் VPN-ஐ பயன்படுத்தி ஆக்சஸ் பண்ணுவாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய VPN-ஐ பயன்படுத்தி சேஃப்டிக்காக ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதில் காம்ப்ரமைஸ் ஆன ஒரு VPN டொமைனை எடுத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதோட பெரிமீட்டரில் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் அதுக்கப்புறம் ரிமோட் யூசர்ஸை உள்ளே இருக்கக்கூடிய ரிமோட் யூசர்ஸை ஆத்தரைஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைபர் செக்யூரிட்டியில் ஹேக்கிங்கில், அதை பயன்படுத்தி VPN-ஓட க்ரெடென்ஷியல்ஸை மொத்தமாக தூக்கியிருக்கிறாங்க. ஒரு தடவை உள்ளே போன உடனே இங்கே வந்து அவங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, புவர் நெட்வொர்க் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 6000 நிறுவனங்களுடைய நெட்வொர்க்கை நீங்கள் தனித்தனியாக பிரித்து வைக்காமல் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விட்டதில்லை, எல்லாரும் அந்த NSCC-யோடைய சூப்பர் கம்ப்யூட்டரோட ஷேர்டு ரிசோர்ஸாக இருந்ததுனால, இந்த கம்ப்யூட்டர் ஒரு 6000 நிறுவனங்களால் பகிரப்பட்டதுனால ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே தூக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை மனிதர்களால் மட்டும் பண்ண முடியாது அப்படின்ற போது 3வது கட்டமாக பாட்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் மொத்த டேட்டாவையும் தூக்காமல் 6 மாத காலம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எல்லா டேட்டாவும் தூக்கியிருக்காங்க. 6 மாத காலம் 10 பெட்டாபைட், அதாவது
10,000 டெராபைட் டேட்டா, 10,000 டிபி டேட்டாவை 6 மாசத்துல பொறுமையா ஒன்று எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமாக டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது வந்து மானிட்டர் ஆகும் அப்படின்றதுனால. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சாம்பிளை டெலகிராம் சேனலில் 6ஆம் தேதி பிப்ரவரி போஸ்ட் பண்ணுறாங்க. போன மாதத்துக்கு முந்தின மாதம் 6ஆம் தேதி பிப்ரவரி இதோடைய சாம்பிளை போஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டார்க் வெப்பில் எப்படின்னு உங்களுக்கு அது உண்மையா இல்லையான்றது எப்படி தெரியுன்றதுக்காக எப்படி ஒரு ஷோரூமில் ஒரு சாம்பிள் டெமோவில் வைக்கிறாங்களோ அது மாதிரி சாம்பிளை காமிச்சு தான் அதை உள்ளே வருவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபுல் டேட்டா செட்டு அப்படின்றது சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ப்ரீச் ஃபாரமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட்டை வந்து மொனிரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவசி ஃபோக்கஸ்டு கிரிப்டோ கரன்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏற்கனவே சொல்கிறேன் பேக்டோர் வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதை விட கஷ்டமாக ரொம்பவுமே சீக்ரெட்டிவாக பயன்படுத்தப்படக்கூடிய மொனிரோ அப்படின்ற பிட்காயினில் அதுக்கான பேமெண்ட் எடுத்திருக்கிறாங்க. இதோடைய ப்ரிவியூ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 பக்கத்தை மொத்தம் நீங்கள் J20 டிசைனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பக்கத்தை பார்க்கறதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $3000 அளவுக்கும், அதன் பிறகு உங்களுக்கு மொத்த ஃபைலும் வேணும் அப்படின்னா அதுக்கு லட்சக்கணக்கான டாலர் அளவுக்கான பேமெண்ட்டை இந்த மொனிரோ கிரிப்டோ கரன்சி மூலிமா வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு சைனா இதை பற்றி வெளியிலே சொல்லலை. ஏன்னா உலகம் முழுக்க வந்து டேட்டா திருடின நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அதன் பிறகு சைனாவோடைய அகாடமி ஆஃப் சயின்ஸு அங்கே இருக்கக்கூடிய பல முக்கிய சீனியர் அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டுக்கு இந்த சீஃப் டிசைனர் J20 ஃபைட்டரோடைய சீஃப் டிசைனர் யான்வி தனிப்பட்ட முறையில் தனக்காக வச்சுருந்த, அதாவது தனக்காகன்றதை விட சீக்ரெட்டாக வச்சுருந்த ஃபைல்ஸுமே கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஓப்பனாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த 10,000 டெராபைட் அப்படின்றது நெட்ஃப்ளிக்ஸோட மொத்த குளோபலில் இருக்கக்கூடிய அத்தனை திரைப்படத்தையும் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பெட்டாபைட் வரும். அதை விட அதிகமாக இதை வந்து பார்க்குறோம். 6x இது வந்து பிரீச் நடந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப்பில் தோராயமாக ஒரு டிபி ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த மாதிரி 10,000 டிபியான டேட்டாவை இவங்க வந்து திருடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமான கன்வர்ஜென்ஸ் எங்கே வருது? இப்போ இது நாட்டோடைய உளவுத்துறை தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸால் கண்டிப்பாக அவங்க வந்து உறுதி செய்கிறாங்க. சைனா வாயை திறக்கலை, எந்த நாடு இதை பண்ணாங்களோ அவங்களும் வாயை திறக்கலை. இது கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்குது. இப்போது இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க வேண்டியது பிப்ரவரி 28 ஈரான் யுத்தம் ஆரம்பித்த பிறகு 5 போர்க்கப்பல்களில் 5 கண்டெய்னர் கப்பல்களில் ஏவுகணைகளுக்கு தேவையான அந்த சோடியம் பெர்கலோரேட் ஷிப்மெண்ட்டை சைனா இவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க ஈரானுக்கு. ஈரான் அதை ரிசீவ் பண்ணாங்க. அதன் பிறகு தான் ஈரானுடைய தாக்குதல் அப்படின்றது அதிகமாகுது. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நினச்சா எங்களால் 10,000 மிசைல் கூட தயாரிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ 10,000 மிசைலை தடுக்கிறதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணறின ஒரு மிக முக்கியமான இடம் இதுதான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த டைமில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இந்த டைமில் சைனாக்கு எந்தெந்த நாடுகள் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுதோ அவங்களுக்கு 50% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது மூணாவது நீங்கள் கணக்கெடுத்தீங்க அப்படின்னா இந்த NSCCயோடைய சூப்பர் கம்ப்யூட்டரோட டேட்டா பிரீச். ஸோ இந்த டேட்டா பிரீச்சில் சைனாவோடைய லேட்டஸ்ட் வெப்பன்ஸு, ஃபியூச்சர் வெப்பன்ஸு, இது எல்லாத்தோடைய டேட்டாவும் இப்போது இவங்க பிரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த நேரத்தில் தான் மேல யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி, கருவூலத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்காட் பெசன்ட் பீஜிங்கில் இவங்களை போய் பார்க்குறதா இருந்துச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுக்கு ஒரு 140 மில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெய் ஈரான்லேருந்து போகுது. அதை சாங்ஷன் பண்ணாமல் இவங்க வந்து கோத்ரூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த இடத்துல இவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல சைனாக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு ஏதோ ஒன்று அடித்து தூக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் உச்சபட்சமான காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஷன்ஸை சமாளிக்கிறதுக்கு, அதாவது ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் இருக்குது, வடகொரியா, ஈரான் 3 நாடுகள், வெனிசுலா 4 நாடுகள் மேலே சாங்ஷன்ஸ் இருக்குது. இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பில்லர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று அப்படின்றது யுவானில் செட்டில் பண்ணுறது, ஏன்னா எல்லா நாடுகளும் சைனாட்டேருந்து ஏதோ ஒரு பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெண்டாவது கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துறது. மூணாவது நாடு வழியாக அதை அனுப்புறது, ட்ரேடு. இப்போ ஹாங்காங் வழியாக, தாய்வான் வழியாக, வியட்நாம் வழியாக, தாய்லாந்து வழியாக போன்ற நாடுகளை அனுப்பிச்சு வைக்கிறது.
இப்போ இந்த இடத்துல இவங்க எந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு டாலருக்கு தண்ணி காட்டினாங்களோ இந்த ஹேக்கிங் பண்ண டீம் அதே கிரிப்டோ கரன்சியை வச்சு இதை வெளியில் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல யார் இதில் பெனிஃபிட் ஆகிறா, இதில் யார் வந்து லாஸ் ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கண்டிப்பாக லாஸ் ஆகுது. யார் பெனிஃபிட் ஆகிறா? ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் அதோட 5 அலையன்ஸ், ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ். ஸோ அதில் யார் இருக்கா? அமெரிக்கா, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இந்த 5 நாடுகளுக்குமே பொது எதிரி யாரு? சைனா தான். இந்த 5 நாடுகளுக்கும் இவங்களுக்கும் உள்ள கேப் என்ன? J-20 ஏர்கிராஃப்ட். ஏன்னா ஸ்டெல்த்து, அடுத்தது 6ஆம் தலைமுறை விமானத்தையும் இவங்க பறக்க விட்டுருக்காங்க. இதோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸு, இது எல்லாமே இருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய உளவுத்துறை இதை கை வைக்கிறதுக்கான மிக 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 அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. பட் அமெரிக்காவுடைய உளவுத்துறை செஞ்சுட்டு அதை வந்து வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க மௌனமாக இருக்கிறது ஒரு பெரிய இது. 2வது எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இதில் கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் தான். ஏன்னா J-20க்கு அவங்க கிட்ட அதை வீழ்த்துறதுக்கான ஏவுகணை இல்லை. தாட் மற்றும் பேட்ரியாட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ J-20யோட டிசைன் டேட்டா கிடைச்சதுன்னா நூற்றுக்கணக்கான விமானங்களை தாய்வானால் சுட்டு வீழ்த்த முடியும், சீன ரக விமானங்களை. 3வது மிகப்பெரிய கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா இந்தியாவுக்குமே J-20 அவங்க நம்மளுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஹைப்பர்சானிக் வெப்பன், இந்தியாவுடைய எந்த நகரத்தையும் குறி வைக்கக்கூடிய அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையும் இவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் ஒரு புறம், அதே மாதிரி J-20 ஏர்கிராஃப்ட் ஒரு புறம். இதே J-20 தான் இந்த வருடம் இவங்க பாகிஸ்தானுக்கும் கொடுக்கறதா இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய DRDO மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு இந்த டேட்டா கிடைச்சதுன்னா இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை வீழ்த்துறதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவால் உறுதியாக வடிவமைக்க முடியும். அதே மாதிரி J-20 தட்டி தூக்குறதுக்கான அந்த வியூகத்தையும் அந்த டெக்னாலஜியும் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். ஏற்கனவே நமக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் PL-15 அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா வந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முழு மிசைல் லட்டு மாதிரி நமக்கு வந்து பாகிஸ்தான் தூக்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு தான் அதை DRDOடைய ஹைதராபாத் லெபார்டரிக்கு எடுத்துகிட்டு போய் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணதை நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா தான். ஏன்னா ரஷ்யாவுக்கு சைனாவோட எக்யூப்மெண்ட்ஸ் மேலே ஏற்கனவே இன்சைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள பார்த்து தான் இவங்க காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்கான, ஏன்னா இந்த சிஸ்டம் ஒரு கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது, அது யூஸே கிடையாது. அப்போ நீங்கள் ரஷ்யா டிபெண்ட்டாக மீண்டும் சைனா மாறுறதுக்கான வாய்ப்பு ரஷ்யாகிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிகப்பெரிய லூசர் யார் அப்படின்னா, இது எந்த வந்த டேட்டா எல்லாமே உண்மையாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் சைனாவுக்கு, குறிப்பாக ஷி ஜின்பிங்குக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா நீங்கள் எத்தனை 100 ஏர் பிளேனை இழக்கலாம், விமானங்களை இழக்கிறது மேட்ரே கிடையாது. ஆனால் அந்த விமானத்தோடைய வடிவமைப்பையும் அந்த விமானத்தோடைய தொழில்நுட்பத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்க, நாளைக்கு வெளியில் வந்துருச்சுன்னா அங்கே வந்து கேம் ஓவர். உங்களுடைய 40-50 வருட இன்டலெக்சுவல் வெல்த் அப்படின்றது காணாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல பெசன் சம்மிட்டோடைய இந்த அமெரிக்காவுடைய பெசன் போய் சந்திக்கிறது அப்படின்றது இந்த பொசிஷனை வந்து வீக்கன் ஆக்கி இருக்குது. இந்த சைனாவுடைய ஊடகங்கள் அவங்களுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பெரிய அளவுக்கு மக்கள் பேச மாட்டாங்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈரானுக்குமே ஒரு லாபம் தான். ஏன்னா சைனாவுடைய லேட்டஸ்ட் ஹைப்பர்சானிக் ஏவுகணையோட டேட்டா ஈரானுக்கு கிடைச்சதுன்னா நாளைக்கு அமெரிக்கா வரைக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி J-20யோட சிக்னேச்சர் கிடைச்சதுன்னா, J-20யோடைய ஸ்டெல்த்தோடைய அடிப்படை கேப்பபிலிட்டி எங்கேருந்து வருது? சைனா அமெரிக்காட்டேருந்து 3D எடுத்துகிட்டு வந்த தகவல் வச்சு தான் அவங்க அதை வடிவமைச்சாங்க. பேசிக்கலாக F-22, F-35 பார்த்து காப்பி அடிச்சு பண்ணது தான் அது. இப்போ J-20யோட அக்வஸ்டிக் டேட்டா, ரேடார் டேட்டா கிடச்சிருச்சு அப்படின்னா இவங்களால் நாளைக்கு அமெரிக்காவோட விமானங்களையும் ஈஸியாக சுட்டு வீழ்த்த முடியும். ஸோ இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அமெரிக்கன் வேர்ல்டுக்கு வெகு வேகமாக தயாராகிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே நான் வந்து ஆர்ட் ஆஃப் வார் பை சின்சு சாதிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஹேக்கிங் குரூப்பு தொழில்நுட்பம் கத்தி 2 பக்கமும் குத்தும் அப்படின்றத சைனாக்கு ஈஸியாக புரிய வைக்கிறாங்க. இந்த டேட்டாவோடைய ஜென்யூனிட்டி அப்படின்றது மல்டிபிள் சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த டேட்டா உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சைனாவுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய ஆபத்து அப்படின்றது இப்போ சைனாக்கு இருக்குது. நம்ம சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், நம்மளுடைய அன்பர்கள், இந்த டேட்டா உங்களுக்கு டார்க் வெப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டேட்டாவோடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
பட் சைனாவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அடியை ஏதோ ஒரு நாட்டோடைய உளவுத்துறை கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இருக்கக்கூடிய ஹைலைட்டு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.